ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் ரெசிபி தான், குழி பணியாரம் தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அங்கே இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பச்சரிசி தான் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு கப்பில் பச்சரிசி குறைஞ்சது 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். ஒரு கப்பில் பச்சரிசியை சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சரிசியில் செய்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, என்னால் இந்த மாதிரி ஊற வைக்க முடியாதுன்னா நம்ம கடையில் விற்கிற பச்சரிசி மாவில் நீங்கள் பணியாரம் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். குறைஞ்சது 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊறின பிறகு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம். அடுத்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸில் பழுத்த வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு நான் அரை கப் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைக்கிறப்போ உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அரிசிக்கு டிஃபர் ஆகும். ஸோ கரெக்டாக தண்ணியை பார்த்து சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அடுத்து நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு நான் அரை முடி தேங்காய் 4-5 சில்லாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இதை நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நான் அப்போ தான் நம்ம கடி படுறப்போ சூப்பராக இருக்கும். இதை நெய்யிலே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சின்னதாக தான் இருந்தது என்னோடய அரைமுடி தேங்காய். ஒரு 4லேருந்து 5 சில் தான் வந்திருக்கும். ஸோ அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா இதில் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். முந்திரி திராட்சையை போதுமான அளவு தான். ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் த்ரூ அவுட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. வறுக்கிறப்போ நீங்கள் கூட இருங்க, இல்லைனா தீஞ்சு போக சான்சஸ் உண்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காயில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகும். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆகணும் தேங்காய் பார்த்திங்கன்னா. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதே கடாயில் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி அளவு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாகட்டும். பொன்னிறமான பிறகு கைப்பிடி அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா பலூன் சைஸ்க்கு உப்பி வரணும். உப்பி வந்த பிறகு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வெள்ளை கரைசல் தயார் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அரை கப்பில் தண்ணியை சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நல்லா உருகி வரணும். இது பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா உருகி வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கரையணும். வெல்லம் பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் வடிகட்டி எடுக்கிறோன்னா வெள்ளத்தில் கல் மண் தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து வாசத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க.
ஸோ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் மாவில் வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். இன்கேஸ் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி மாவு இருக்கணும். இப்போ நம்ம குழி பணியாரம் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அது கல் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு எல்லா குழியிலையும் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். எல்லா குழியிலும் வந்து நெய் சேர்த்தாச்சு. பணியார கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு குழியில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து பொறுமையாகவே செய்யுங்க. இந்த ரெசிபி செய்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ எல்லா குழிலையும் மாவு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து இது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், ஆனால் வந்து மெனக்கிட்டோம்னா நம்ம வந்து சூப்பராக வரும் குழி பணியாரம் பார்த்திங்கன்னா. ஸோ எல்லா குழிலையும் இந்த மாதிரி வந்து மாவு வந்து சேர்த்துக்கணும். இது கம்ப்ளீட்டாக நெய்யிலே வந்து நல்லா வெந்து வரணும். எல்லா குழியிலையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே நல்லா வேகட்டும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஸோ இப்போ வந்து கால்வாசி அளவு தான் நமக்கு வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு வந்து வேகணும் பார்த்திங்களா, அதை நம்ம திருப்பி போடுவோம். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. ஃபோர்க் வச்சு கூட திருப்பலாம், இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சும் திருப்பலாம். உங்களுக்கு எது வந்து வசதியோ அதை வந்து நீங்கள் வச்சு திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொன்றத்தையாக வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா சைட்லேயும். இந்த டைமில் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பணியாரம் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ரெசிப்பியை கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட. இது கட்டாயம் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய ஜங்க் ஃபுட் இருக்கனால நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபிலாம் அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பணியாரம் செய்யறனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.